வணக்கங்க. குமுதா சமையல் அறையில் இன்றைக்கி நாம் மொறுமொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் கொள்ளு தோசை எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கலரிசி, இட்லி அரிசி ரெண்டையும் எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. அது கூடவே 1½ கப்பு கொள்ளு சேர்த்துக்கலாங்க. அது எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 3/4 கப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு 8 மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாங்க. அது அடுத்த நாள் புளிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. நம்ம இட்லி மாவு பதத்துலேயே தோசைக்கல்லை காய வச்சு தோசை ஊற்றி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நல்ல கலர்ஃபுல்லான ஹோட்டல் ஸ்டைல் கொள்ளு தோசை ரெடி ஆயிருங்க. டயட் இருக்கவங்க கூட இது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா உடம்பு சீக்கிரம் இளைக்க ஆரம்பிச்சிருங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க.